கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். மகிழ்ச்சியின் மாதத்துக்குள்ளாய் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இது வருஷம் வருஷம் நடக்கிறதா இருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தருக்குள்ளே டெய்லியுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு, இதை பார்க்கறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கூட தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு இருக்கிற ஒரு கவலை என்ன தெரியுமா? எனக்கு அப்புறமா என் பிள்ளைகளை யாரு பார்ப்பாங்க, எனக்கு அப்புறமா என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்க, அவங்கள பலவீனத்தை எண்ணி இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நினைக்கிற ஒரு விஷயம், எனக்கு அப்புறம் யாரு, எனக்கு அப்புறம் யார் என் பிள்ளைகளை பார்க்குறாங்க. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கூட நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் போயிட்டேன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா என் பெற்றோரை பார்க்க யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கவலை இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கும் இருக்குது. பிள்ளைகளை குறித்து அநேக கவலை நிறைய பெற்றோருக்கும் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசட்டும். பாவமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாளை கர்த்தர் நீர் எங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிறீர். அந்த நன்மைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, எங்கள் சிந்தைகள், எங்கள் இருதயத்தின் காரியங்கள், எங்கள் நினைவுகளை பாவமுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வேதத்தை வாசிக்க, உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையாய் மாற, அப்பா உம்முடைய வருகை மட்டுமாய் அதை நாங்கள் கடைபிடிக்க, அப்பா உம்முடைய வருகை மட்டுமாய் அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி கர்த்தர் இந்த காரியங்களை, இந்த நாள், இந்த நேரத்தை உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பாடியனை மறைத்து கொள்ள சுவாமி. பரிசுத்த ஆவியானவருடையக்குள்ளாய் ஆலயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் காரியங்களை பொறுப்பெடுக்கும்படியாய், வாயின் வார்த்தைகளை நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துறோம். நல்ல தகப்பனே, ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு ஒரு கவலை இருக்குது. ஆமாவா இல்லையா? அவங்க ஒருவேளை பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாலும் சரி, பையனுக்கு திருமணம் ஆனாலும் சரி, இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு இருக்கிற கவலை, நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்களை பார்க்க யார் இருக்கிறாங்க? ஆமென். இன்னைக்கு நிறைய பாட்டிமாருங்களுக்கு இருக்கிற ஒரு கவலை, என் பிள்ளையும் என் பேர பிள்ளைகளையும் யார் பார்த்துக்க இருக்கிறாங்க? அதே கவலை நிறைய பிள்ளைகளுக்கும் கூட இருக்குது. விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைங்களுக்கு கூட இருக்குது. அவங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் ரொம்ப பெரியவங்களும் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க? ஆமென். எங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற கவலை. நான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆமென். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆமென். நம்ம வாசிக்கலாம் 2 நாளாகமம் 32, 21, 22. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவாகிய அதம் பண்ணினான். அப்படியே சனகரேப் செத்து முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது, சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். 22 வாசிக்கலாம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரேபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆமென். கர்த்தர்
எசேக்கியாவை கொண்டு செய்த காரியங்கள். இன்னைக்கு ஒரு 3 பேரண்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஒருவேளை இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைகளை நடத்துகிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கி அநேக கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் ஆதரித்து முடிவு பரியந்தமும் அவர் வரும் மட்டும் அளவாய் கர்த்தர் ஆதரித்து நடத்துவார். ஆமென். பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் வரும் மட்டும் அளவாகவும் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் அவர்கிட்ட போகிற வரைக்கும் கூட கர்த்தர் உங்களுடைய பெற்றோரை ஆதரித்து நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குதத்தை. என்ன தெரியுமா? நானே உங்களை ஆதரித்து நடத்துகிறேன். நான் ஆதரித்து அப்படின்னா என்னென்னா சப்போர்ட். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா யாராவது நமக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருன்னா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம தேடுவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அது சப்போர்ட் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே. ஆமென். அவர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், எவ்வளோ பலவீனங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை ராட்சத விதமான காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை பிசாசுடைய காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை ஜனங்கள் எவ்வளோ சொந்தக்காரங்க உறவுகள் நமக்கு விரோதமாய் எவ்வளோ காரியங்கள் பண்ணாலுமே கூட அது ஒன்றுமே வாய்க்காது. ஆமீன். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமீன். நம்ம அடுத்தது வாசிக்கலாம். யாரை கர்த்தர் ஆதரிப்பார்? இந்த கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். இவங்கெல்லாம் போய் யாருமே யுத்தம் பண்ணலை, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், தூதனை இல்லை, அவரே உங்களுக்காக இறங்கி வருவார். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பலவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் மாறுமா நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் சரி, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் மாறாதான்னு நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? நான் ஆதரிப்பேன், நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன், நான் அதை ரட்சிப்பேன், நான் அதை நடத்துவேன், நான் அவ கூடவே இருக்கிறேன், நான் அவன் கூடவே இருக்கிறேன், நான் உங்கள் பெற்றோரோடு கூடவே இருக்கிறேன், முடிவு பரியந்தம் வரைக்கும் கைவிடாமல் ஒருத்தர் ஆதரவாக சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் வேறு யாராலையுமே முடியாது. ஒரு சூழ்நிலைகளை பிள்ளைகள் கூட நம்மளை விடுற சூழ்நிலை வரும். சில சூழ்நிலைகளை பெற்றோர் கூட நம்மளை விடுற சூழ்நிலை வரும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நம்மை ஆதரித்து நடத்துகிற ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான், அது கர்த்தர் மாத்திரம்தான். ஆமீன். அடுத்து நம்ம யாரை கர்த்தர் ஆதரிப்பார் அப்படின்னா ஒரு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லிட்டு 3 பேரண்ட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம. ஒன்று எசேக்கியா. இந்த எசேக்கியாவை பற்றி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். யாரை கர்த்தர் ஆதரிப்பார்னா, கர்த்தருக்கு கோபம் மூட்டாதவர்களை கர்த்தர் ஆதரிப்பார். ஆமென். யார் ஒருத்தர் கர்த்தருக்கு கோபத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கிலிருந்து கர்த்தருடைய ஆதரவு எடுக்கப்படுது. ஆமென். யார் ஒருத்தர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆதரவு பரிபூர்ணமாய் கிடைக்குது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு கோபம் மூட்டாத மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது? சொல்ல முடியுமா நம்மனால? எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? நான் செய்கிற காரியம், என் குடும்பத்தை நான் நடத்துகிற விதம், என் பிள்ளைகளை நான் நடத்துகிற விதம். அதுக்கு முன்பு தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டில் பிறந்ததுக்கு வேறு யார் வீட்டிலாம் போய் பிறந்திருக்கலாம் சொல்லுவாங்க இல்லை, ஏன் ஆண்டவர் என்னை இந்த வீட்டில் குடும்பத்தில் என்னை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க. நான் இந்த வீட்டில் பிறந்ததுக்கு நான் எங்கே பிறந்திருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பணக்கார வீட்டில் நான் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை, கர்த்தர் உங்களை நம்பி, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நம்பி
அந்த பெற்றோரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்கள் அந்த பெற்றோரை நல்லா பார்த்துப்பீங்க, நீங்கள் அன்பாக அந்த பெற்றோரை நீங்கள் பார்த்துப்பீங்க. அவங்க வயது முதிர் வயது ஆனாலும் கூட நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துப்பீங்க நம்பி கர்த்தர் அந்த பெற்றோரை உங்களை நம்பி உங்களுக்கு இப்போ ஒரு பெற்றோராய் உங்களை நம்பி அவங்களுக்கு வந்து அவர் அவங்கள கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, பெற்றோர் நீங்கள் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்ப்பீங்கன்னு சொல்லி உங்களை நம்பி அந்த பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் குழந்தை எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு? ஆமென். ஆமாம். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் சொல்ல முடியும், என்னை நம்பி எங்கள் அப்பா அம்மா ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிறார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை நம்பி. இன்றைக்கி சொல்லுங்களேன், என்னை நம்பி. உங்கள் இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்கள், என்னை நம்பி ஏசப்பா என் அப்பா அம்மாவை எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஆமென். இன்றைக்கி பெற்றோர் சொல்லுங்கள், என்னை நம்பி என் பிள்ளைகளை இல்லை சொல்லுங்கள், இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருக்காக நான் வளர்ப்பேன்னு சொல்லி என்னை நம்பி ஆண்டவர் அந்த பிள்ளைகளை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு கிரீடமாக இருக்கும்படிக்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும். ஆமென். கர்த்தருக்கு கோபம் மூட்டுற மாதிரி பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, வளர்க்கக்கூடாது. அது வளர்ந்தா அது செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே கோபம் வருதுன்னா கர்த்தருக்கு கோபம் வருமா வராதா? வரும். இது சேட்டை பண்ணது எனக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை நான் சொல்லலை. அவன் நமக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கே ஒரு கோபம் வருது அப்படின்னா அப்போ அந்த பிள்ளையை நல்ல வழியில் நடத்தணும்னு உங்களை நம்பி கர்த்தர் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய கோபம் பிள்ளைகளின் மீது இல்லை, பெற்றோரின் மீது தான் அதிகமாய் வரும். ஆமென். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு செய்யணும். இன்னைக்கு நீங்கள் ஒன்று ஒப்புக்கொள்ளணும், என்னென்னா என் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கிரீடமாய் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்காதபடிக்கு அந்த பிள்ளையோட எதிர்காலம் கர்த்தருக்கென்று ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் வளர்ப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, எதெல்லாம் கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுற காரியமாக இருக்குது? எது கோபம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கர்த்தரின் ஆலயத்தையும் அவரின் வார்த்தையையும் விட்டு விலகுகிறது கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிற காரியமாக இருக்குது. 2 நாளாகமம் 29 6-8. நம்முடைய பிதாக்களும் துரோகம் பண்ணி பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். 8வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். யார் செய்த சாபமோ தெரியல, முன்னோர்கள் செய்த பாவமாக தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது, என் பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குது, யார் செய்த குற்றம் தெரியல, யார் செய்த பாவம் செய்த தெரியல, அவங்க முன்னோர்கள் யாராவது தப்பு செய்துட்டாங்களா, பாவம் செய்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே அதுதான் நடக்குது. இன்னைக்கு அந்த முன்னோர்கள் எசேக்கியா ராஜாவாயிட்டு அதுக்கப்புறமா அவன் ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா அவன் பார்க்குறான், அவங்க முன்னோர்கள் செய்த ஒரு தப்பு இஸ்ரவேல் ஜனங்களின் மீது கடும் கோபம் மூண்டது. ஆமென். என்ன கோபம் தெரியுமா? அது ஜனங்கள் கர்த்தரின் ஆலயத்தை விட்டும் கர்த்தரின் வார்த்தையை விட்டும் விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விலகி இருக்கிறோம்? அதான் வாரம் வாரம் வரோமே பத்தாதா? அப்படி இல்லை. வாரம் வாரம் வர்றது வேற, உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்துமாவும் கர்த்தருடைய ஆலயத்தில் இணைந்திருக்கிறதுன்றது வேற. வாரம் வாரம் வந்து அட்டண்டன்ஸ் போடுறதுன்றது வேற,
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது இருக்கிற பயமும் பக்தியும் அதிகரிக்கிறதுன்றது வேற. ஆமென். அங்கே என்ன தெரியுமா நடந்தது? எசேக்கியா நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா செய்த ஒரு காரியம், ஆலயத்தில் விக்கிரகத்தை வச்சு பலிபீடத்தின் மேலே கர்த்தருக்காக பலி செலுத்தாமல் விக்கிரகத்துக்காக வழிபாடு செய்து கர்த்தரை பிரியப்படுத்தாமல் ஊரில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் பிரியப்படுத்தி நடத்துகிற ஒரு விஷயம் கர்த்தருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கினது. இன்னைக்கு நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோன்றதை யோசித்து பாருங்கள். சபை ஆயரை பிரியப்படுத்துகிறோமா? சபையை பிரியப்படுத்துகிறோமா? சபையில் இருக்கிற பெரியவர்களை பிரியப்படுத்தும்படி அநேக காரியங்களை சபையில் செய்கிறோமா? இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெற்றோர்கள் செய்கிற ஒரு காரியங்கள், பெற்றோர்களாய் பெரியவர்களாய் சபையில் செய்கிற ஒரு சில காரியங்களை இந்த பிள்ளைகள் பார்த்து வளர்றாங்க. ஆமீன். இதை பிள்ளைகள் பார்த்து வளரும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி தான் செய்யணும் போல இருக்குதுன்னு அவங்களோட சிந்தையில் ஒரு காரியத்தை அவங்க பதிச்சுக்கிறாங்க. நம்ம ஆயா இப்படி தான் செய்தாங்கல்ல, நம்ம அம்மா இப்படி தான் செய்தாங்கல்ல, நம்ம அப்பா சபையில் இப்படி தானே செய்தார், அப்போ நம்மளும் இப்படி தான் செய்யணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க நினச்சி சில காரியங்களை, ஒழுக்கம் இல்லாத சில காரியங்களை சபையில் செய்கிறாங்க. சபைக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் பார்க்குறாங்க. அக்காங்களாம் இப்படி செய்கிறாங்கன்னா அப்போ நானும் இப்படி தான் செய்யணுன்ட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு யோசனையை பதிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க யூத் ஆகும்போது, அவங்க வாலிபர்கள் ஆகும் பொழுது அண்ணாங்களே ப்ரேயர் உட்கார மாட்டாங்க, அப்போல்லாம் நாங்கள் உட்காரணுமான்னு கேட்பாங்க. அக்காங்களே ப்ரேயருக்கு வர மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நாங்கள் அக்காங்களாக பார்த்துருக்குறோம். அக்காங்களே ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, நாங்கள் வரணுமா? நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம், எங்கள் அம்மாவே சபையில் நடக்கிற ப்ரேயருக்கு போக மாட்டாங்க, அப்போ நாங்கள் போகணுமா? இன்னைக்கு பிள்ளைகள், இப்போ இருக்கிற பிள்ளைகள், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. நம்ம அறிவை விட அவங்களுக்கு அதிகமான அறிவு இருக்குது. நம்ம யோசிக்கிறத விட அதிகமாக அந்த பிள்ளைகள் யோசிக்கிறாங்க. நம்ம யோசிக்காததை கூட அவங்க அதை யோசிக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட அந்த வளர்ப்பு, அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட அந்த மூளையில் இருக்கிற காரியங்கள் வேறு விதமாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. நமக்கு இன்றைக்கி ஃபோன் நோண்ட தெரியாது, ஆனால் இப்போ இவன்கிட்டயோ ஜோஸு ஜெயிஷ்கிட்டலாம் குத்திங்கன்னா அவனுக்கு எல்லாமே தெரியுது. இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு நன்மை தெரியுது, தீமை தெரியுது, எல்லாமே தெரியுது. அப்போது இப்போ நீங்கள் என்ன சபையில் பண்ணுறீங்களோ அதை இவங்க இப்போ கண்ணை மூட மாட்டாங்க. இதை நம்ம ஒரு நாள் என்ன ஆச்சு, நம்ம சபையிலே தான் நடந்தது. இது என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா, சரியா? அப்போ என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணுறேனோ அவள் அதை அப்படியே பண்ணான். இப்போ நான் பாட்டு பாடும்போது நான் இப்படி பண்ணுவேன், எனக்கு ஒரு பழக்கம், இப்படி பண்ணுவேன்னு வச்சுக்கோ, பண்ணுறேன். அவளும் அதை பண்ணுறா. நான் இப்படி கை தட்டுவேன் சம்டைம், அதே மாதிரி அவளும் என்ன பண்ணுறா, கை தட்டுறா. நான் கால் இப்படி டேப் பண்ணுவேன் ஒரு சில பாட்டுக்கு, அவளும் என்ன பண்ணுறா, நான் எந்த காலை தட்டுறோம் அதே போல் அவளும் அதே காலை தட்டுறா. இதை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா இல்லைன்னா உனக்கு பயமாயிருச்சு. ஏன் பயம் ஆயிடுச்சுன்னா, பிள்ளைகள் சபையில் யாரை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆமேன். ஜோஸு ஐயாவை ஆல்டரில் பார்க்குறான், அதே மாதிரி அவன் வீட்டில் பண்ணுறான். அங்கே ஒரு ஆராதனை தனியாக நடக்குது. சர்ச்சுக்கு லைட்டு போட்டால் வீட்லேயும் சிலுவை வச்சு லைட்டு போடணும். இங்கே என்னெல்லாம் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடக்குதோ அவன் அங்கே போய் ஒரு ஆராதனை என்ன பண்ணுறான், நடத்துகிறான். இந்த அவன் கவனிக்கலன்னு நம்ம இப்போ யோசிக்கிறோம். ஆமாம் தானே? சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய போகுது, அது பாட்டுன்னு ஏதோ ஒன்று வேடிக்கை பார்க்குறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. கவனிக்காத மாதிரியே இருக்கும் பிள்ளைகள், ஆனால் எல்லாவற்றையும் தெளிவாய் என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. கவனித்து வீட்டில் அதை அப்படியே பண்ணுறாங்க. ஜெயிஷும் இப்போ அதே மாதிரி பண்ணுறான். இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அவன் வீட்டு ப்ரேயரில் அதை அப்படியே பண்ணுறான்.
இங்கே அவன் கீபோர்டு வாசிக்கிறான்னா அதே போல் அவனுக்கு ஒரு கீபோர்டு அங்கே ஃபோனில் வாசிச்சுன்னுக்கிறான் ப்ரேயரில். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அண்ணாங்கள பிள்ளைகள் பார்க்குறாங்க, இங்கே கொயரில் இருக்கிற அக்காங்கள பிள்ளைகள் பார்க்குறாங்க, சண்டே கிளாஸ் அக்கா எனக்கு எப்படி நடத்துகிறாங்கன்றத பிள்ளைங்க பார்க்குறாங்க, எங்கள் ஐயா எப்படி நடத்துகிறான்றத பிள்ளைங்க பார்க்குறாங்க. நான் கை தட்டுறதையே பார்த்தா அப்படியே பண்ணுறான்னா அப்போ யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நுணுக்கமாக பெரியவர்களை சிறு பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த எசேக்கியா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பண்ணார். என்ன தெரியுமா பண்ணார்? அடுத்தது எசேக்கியா ராஜா கர்த்தரின் கோபத்தினின்று ஜனங்களை விலக்கி நடத்தினான். ஆமென். அவன் ஜெபம் பண்ணி ஜனங்களை நேர்த்தியாய் செம்மையானதை, கர்த்தரின் பார்வைக்கு எது செம்மையோ அதை எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களை வைத்து செய்தார். ரெண்டாவது விஷயம், எது செம்மையானது? 2 நாளாகமம் 29:10. உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா அவர் பண்ணுறாரு? அவங்க தாத்தா இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28, 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எசேக்கியாவோட அப்பா. இந்த ஆகாஸ் ராஜா தான் என்ன பண்ணார் தெரியுமா? விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஆண்டவருக்காக பலி செலுத்துகிற அந்த பலிபீடத்தெல்லாம் அசுத்தமாக்கி விக்கிரக காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்து ராஜாக்களை பிரியப்படுத்தி, தேவனை பிரியப்படுத்த மறந்து ராஜாக்களை பிரியப்படுத்தி அப்படி விதமான ஒரு வாழ்க்கையை ஆகாஸ் ராஜா வாழ்ந்தார். ஆனால் அவனுக்கு அப்புறமா அவன் மகன் எசேக்கியா ராஜாவாகி அவர் செய்கிற ஒரு விஷயம், அவன் என்ன தெரியுமா செய்தான்? அங்கே படிக்கும்போது ஆகாஸ் பற்றி சொல்கிறாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் ஆகாஸ். ஆனால் எசேக்கியாவை வாசிக்கும்போது எசேக்கியாவை பற்றி ரொம்ப அழகாக இருக்குது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் எசேக்கியா. ஆமென். எது செம்மை தெரியுமா? கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா, என் குமாரரே 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது அசதியாக இராதேயுங்கள், கர்த்தருக்குரிய காரியங்கள், ஆலயத்துக்குரிய காரியங்கள், பிள்ளைகள் உங்களை பார்த்து வளர்றாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் ஊழியத்துக்குரிய காரியங்களில், சபைக்குரிய காரியங்களில், கர்த்தருக்குரிய காரியங்கள், சபை மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் பண்ணுற உங்கள் வீட்டு ப்ரேயராக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பிள்ளைகள் பார்க்குறாங்க. நீங்கள் கிச்சனில் சமைச்சினே நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் அதையும் பிள்ளைங்க பார்க்குறாங்க. அப்பா அம்மா இருங்க, நீ போய் ஜெபம் பண்ணாங்க, இப்போ தானே டயர்டாக வந்திருக்கிற அப்படின்னிங்கன்னா அதையும் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஆமாம், வளர்ந்து என்ன தெரியுமா சொல்வான்? எங்கள் அப்பாவே ப்ரேயரில் உட்கார மாட்டார், இப்போ நான் என் ஃபேமிலிக்கு மட்டும் நான் ப்ரேயரில் உட்காரணுமான்ற ஒரு யோசனை அந்த பிள்ளைக்கு வரும். கண்டிப்பாக அம்மாவே கிச்சனில் தான் இருப்பாங்க வீட்டு ஜெபம் நடக்கும்பொழுது, அதனால் நான் எந்த வேலை செய்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அது நான் யோசிக்கும். என்ன ஒரு உடன்படிக்கை தெரியுமா? கர்த்தருக்குரிய காரியங்களில் அசதியாக இருக்கக்கூடாது. ஆமீன். அசதியாக அப்படின்னா ரொம்ப திமிரா, ரொம்ப அலட்சியமாக கர்த்தருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், கர்த்தருக்கு செய்கிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியமாக இருக்கட்டும், கதை சொல்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஊழியத்தில் எந்த ஈடுபாடாக இருந்தாலும், குடும்ப ஜெபத்தில் இருக்கட்டும், அசதியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? உட்காராதீங்க, செய்யாதீங்க. அது கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிற ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். அசதியாக இல்லாமல் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்யவும், ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். எதுக்காக தெரியுமா உங்களை சூஸ் பண்ணிக்கிறார் ஆண்டவர்? எதுக்காக தெரியுமா உங்களை ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறாரு? எதுக்காக தெரியுமா ஊழியத்தில் உங்களை இணைக்க வச்சிருக்கிறாரு? எதுக்காக தெரியுமா? தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி உங்களை மீட்டு எடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? ஒரே ஒன்று தான். நம்ம ரொம்ப நல்லவங்கன்னா அப்படி கிடையாது. உங்களை நம்பி ஏன் அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாக எசேக்கியாவை போல நடக்கும்படி அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீங்கன்னு எண்ணி தான் கர்த்தர் அந்த பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பணிவிடை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி. இன்றைக்கி பிள்ளைகளை நீ டாக்டர் ஆவ, நீ கண்டிப்பாக ஆவான்.
சந்தேகமே கிடையாது. எப்போ தெரியுமா மாமா, நீங்கள் எப்போ கர்த்தருக்குள்ளாய் அவர்களை வளர்க்கிறீர்களோ அப்பொழுது அது கர்த்தருக்கென்று என்ன பண்ணோம், சாட்சியாய் வாழும். ஆனால் இங்கே நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். தம்பி, உன் படிப்பாக இருந்தாலும் சரி, உன் வேலையாக இருந்தாலும் சரி, நீ உனக்கு திருமணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்குமான்னு யோசித்து செய்யணுன்றதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும். ஆமென். எல்லா விதத்துலையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். அவன் கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துடக்கூடாது. அவன் கேட்ட உடனே நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு அப்படி செய்து 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 தான் நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு விரோதமாய் திருப்பி கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். எப்பெல்லாம் நான் அவன் ஆசைப்படுறதை நான் அவனுக்கு செய்கிறனோ, அவன் ஆசைப்பட்ட உடனே நான் அதை செய்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளையை கர்த்தருக்கு விரோதமாய் நான் அவனை திருப்பி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரின் பார்வைக்கு அவனை செம்மையாய் நான் நடத்தலை, ஆகாச மாதிரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படி என் பிள்ளையை ஏதுவாய் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆமென். இன்றைக்கி நிறைய பெற்றோர் செய்கிறது, என் பேச்சுக்கு அவன் கீழ்ப்படுகிறதே இல்லை, என் பேச்சு அவன் கேட்குறதே இல்லை அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய காரியங்கள் வீட்டில் அவன் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. மன்னிக்கணும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய வீடுகளிலும் ஆலயத்திலையும் ஊழியத்திலையும் இருக்கிறோமோ, அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க மட்டும்தான் கர்த்தருக்கு பயந்து இருக்குமே தவிர, நம்ம வீட்டில் எந்த எப்படி வேணால் இருந்துக்கலான்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளையும் வளர்ந்த பேருக்கு எப்படி வேணாலும் இருக்கும். அதை நீங்கள் அந்த பிள்ளை மேலே தப்பு சொல்லக்கூடாது. ஆமென். சொல்லாதீங்க, பிள்ளைகளை தப்பு சொல்லாதீங்க. தப்பு யார் மேலே இருக்குதுன்னா, பிள்ளைகளை வளர்க்கிற நம்ம கையில் தான் இருக்குது. ஆமென். அடுத்தது நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எண்ணினே வரணும். கடைசியாக நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இல்லை, செம்மையான வழியில் உங்களுடைய பார்வைக்கு செம்மையாய் நான் நடத்துகிறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எது செம்மை? கர்த்தரின் பார்வைக்கு எதுங்க செம்மை? அவன் ஆசைப்படுறதுலாம் நீங்கள் குத்திங்கன்னா அது தப்பு. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். ஆண்டவருக்கு சித்தமாக கேளு. உனக்கு ஏசப்பா அது உங்களுக்கு பிடிக்குதான் நீ கேளு, நீ ஜெபம் பண்ணுன்னு எந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்களோ அந்த பிள்ளை மட்டும்தாங்க எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். வேறு எந்த பிள்ளையும் ஆசீர்வாதமாகவே இருக்காது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நாளைக்கு அது தனியாக உழுந்து எழுந்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அந்த ப்ராசஸுக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு போகாதீங்க நான் சொல்கிறேன். அதுவே உழுந்து, அதுவே எழுந்து, அதுவே ஜெபம் பண்ணி, அதுவே நாளைக்கு ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். ஆமென். முடிவு பரிந்து நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு கர்த்தர் உங்களை விட்டுற மாட்டார். ஆனால் கர்த்தருடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்றதுக்கு சில வழிகளை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாகிடும். சில ஏமாற்றங்கள், சில பிரிவுகள், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சில காரியங்கள், சில பலவீனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வரும்பொழுது அந்த பிள்ளையே உழுந்து எழுந்து நாளைக்கு அப்பா நீங்கள் தான் ஆண்டவரேன்னு அந்த ப்ராசஸுக்கு பிள்ளைகளை கொண்டு போவாதீங்க. சின்னதுலேருந்தே சொல்லி கொடுங்க. எதுக்குவா இருந்தாலும் உனக்கு ஒரு சின்ன நோட் பெண்ணாக வேணுமா இருந்தால் கூட நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பாரு. உடனே அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் தான் முடியுமே தவிர்த்து செம்மையாக என்ன பண்ணாது, முடியவே முடியாது. அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான் எசேக்கியா. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29:5-18. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்களா? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசிங்களேன். நம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்களா? துரோகம் பண்ணாங்க. யாருக்கு துரோகம் பண்ணாங்க? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை,
எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, சொந்தக்காருக்கு இல்லை, நண்பருக்கு இல்லைங்க. யாருக்கு துரோகம் பண்ணினார்கள்? கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள்.